Sound. Action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் தட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் செபாஸ்டியன்ற அண்டர்வேல்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளு. அவனுடைய பணம் கேட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த சாதனவை கேட்டியா மாத்திரம்னா அண்டர்வேல்டை சேர்ந்த பெரிய கேங்க பிடிச்சிடும். இந்த பயந்த பொண்ணு சாதனவே கேட்டி மாதிரி ஒரே ஆளா மாற்றணும். நோ, கேட்டியாவே மாத்திரம். சாதனாவை கேட்டியை மாற்றி இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயனை அவளுக்கு பாதுகாப்பாக நம்ம போட்டுருவோம். அதுக்கு வேண்டிய ஆர்டர்ஸை நான் கொடுத்துறேன். உங்க அம்மாவுடைய ஆபரேஷன் செலவெல்லாம் கமிஷனர் டேவிட் சாரும் மேடமும் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் கேட்டி இப்போ இல்ல. பட் யூ சி 2 மாசம் முன்னாடி இருந்தா. நீ கேட்டியா மாதிரி சில வில்லன்ஸை பிடிக்க கொஞ்சம் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே மேடம், தேங்க்யூ. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. Looking pretty.
லேடிஸ், சாத்னா கேட்டி இங்க தான் அடிக்கடி பாருக்கு வருவா. வெல் டன் சாதனா, இந்த கேட்டிக்கு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் இந்த காசாபிளாங்கா தான். அடிக்கடி இங்க தான் வருவா. சோனிகா, ஐ திங்க் நம்ம சாதனா வந்து கேட்டியா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாட் யூ சே? ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம். நாளைக்கு டேவிட் சார்கிட்ட பேசிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரமே அந்த கேங்குள்ள சாதனாவை கேட்டியா அனுப்பிச்சிடுவோம். ஓகே சார், கமிஷனர் சொல்லியிருக்காரு. அந்த பையனுக்கு தானே சார், பண்ணிடலாம் சார். நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார், பார்த்துடலாம் சார். ஓகே சார், பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். மனோகர் இருக்காரா? இருக்கார் சார். சார், கமிஷனர் லைனில் இருக்காங்க. ஓகே சார், நான் அப்புறமா பேசுகிறேன். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். இந்த சாதனாவை கேட்டியா மாத்திரம் தான் முடிவு பண்ணிட்டோம். அவளை எங்கள் ரீஹேபில் வச்சுருக்கோம். எஸ் சார். எனி ப்ராப்ளம்? நோ சார், நோ சார், கவலைப்படாதீங்க. ஆமாம் சார், இந்த மிஷன் டாப் சீக்ரெட்டாக பண்ணிடலாம் சார். இதை கார்த்திகனை வர சொல்லியிருக்கேன் சார். இடத்த சொல்லி அவரை அனுப்பிச்சிடலாம் சார். கண்டிப்பாக சார். வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கார்த்திகேயன். குட் மார்னிங் சார். கம் அண்ட் சிட் டவுன். ஓகே சார். கார்த்திகேயன், ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. சொல்லுங்கள் சார். கார்த்திகேயன், உங்களுக்கு கொடுக்க போகிற வேலை யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை நம்பலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஷூரா சார்? சென்னை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு போரூருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. சரி சார். அங்கே ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் கேட்டி கொன்சால்வஸ்ன்னு அண்டர்வேர்ல்டு சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சார், கேட்டி கொன்சாலா சார்? எஸ். ஏன், அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சும்மா கேட்டேன். ஓகே ஓகே,
இல்லை, நாங்கள் அவங்களுக்கு செக்யூரிட்டி கவர் தேவைப்படும்னு நினைக்கிறோம். இந்த வேலைக்கு நாங்கள் ஒரு 4-5 பேரை நினச்சிருந்தோம். அதில் நீங்கள் சரியான ஆளாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களை நம்பலாமா? சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வேலையை பொறுப்பாக முடிச்சிடுறேன். ஓகே, குட். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு. நீங்கள் கிளம்பலாம். வரேன் சார். தேங்க்யூ. டேவிட் சார், கார்த்திகேயன் கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே வேலையை கொடுத்துட்டேன் சார். எந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நடக்கக்கூடாது. எனிதிங் ஜஸ்ட் கீப் மீ அப்டேட்டட். ஓகே. செபஸ்டின் சார், நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை. வர்மா, சும்மா இல்லை இல்லைன்னு சொல்லி எதையும் இல்லாமல் பண்ணிடாத வர்மா. நானே ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த 550 கோடி இல்லாமல் போயிடுமோன்ற பயத்தில் இருக்கேன். செபஸ்டின் சார், நீங்கள் இப்படி சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிடாதீங்க. இந்த 550 கோடியில் ஒரு 50 கோடியோ இல்லை 100 கோடியோ எனக்கு கொடுப்பீங்கன்ற ஆசையில் இருக்கேன். வர்மா வர்மா, உன் ஆசையை நினச்சி எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ஏன் சார்? அந்த 550 கோடி எனக்கு கிடைச்சி உனக்கு 50 கோடியோ 100 கோடியோ நான் தருவனோ இல்லையோ தெரியாது. ஆனா நீ அதை ஏற்கனவே வாங்கி கற்பனையிலேயே செலவு பண்ணிட்ட போல இருக்க. செபஸ்டின் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு காலையிலேருந்து என் ரைட் கண்ணு படபடான்னு துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் பாருங்க. அந்த கேட்டியை பற்றி நியூஸ் நமக்கு நிச்சயம் வரும். சியர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த கார்த்திகேயன் கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அது எப்பவுமே சக்ஸஸ் தான் சார். கார்த்திகேயன், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கையா. இதில் கேட்டி எங்கே இருக்கான்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிடாத. சார், உங்களை நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஆனால் நிஜமாவே கேட்டி கிடச்சிட்டா. வாட்? யோ, என்னையா சொல்ற? என் கஷ்டம்லாம் தீர்ற அளவுக்கு எனக்கு அள்ளி கொடுப்பீங்க நான் நம்புறேன். கேட்டி கோன்சால்வஸ் நிஜமாவே கிடச்சிட்டா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கையில் தான் இருக்கு. இதை பாருங்க ஃபைல். இன்னைக்கு காலையில் தான் டெப்டி கமிஷனர் கூப்பிட்டு இந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. கேட்டியோட பாதுகாப்புக்கு ஒன்னையே போட்டிருக்காங்களா? சபாஷ் வர்மா, உன் ரைட் கண் துடிச்சது கரெக்டாக தான் போயிடுச்சு. இந்தா ஒரு சின்ன பிரீமியம். கார்த்திகேயா, கவலைப்படாத. வெரி சூன் நீ போதும் சொல்ற அளவுக்கு உன்னை பணத்தாலேயே குளிப்பாட்டுறேன். அது சரி, கேட்டியை என்கிட்ட எப்போ கொண்டு வர முடியும்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அவள் பாதி நினைவோட தான் இருக்கா. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவளை என்னோட பாதுகாப்பிலே கடத்திடலாம். ரியலி? ஒருத்தியை கடத்துறது இதை விட ஈஸியாக இருக்க முடியாத? ஏ தனோ, நானும் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். என்னை கொஞ்சம் தள்ளிட்டு போயேன். பார்த்துட்டு போகிறாங்க. சரி, கொஞ்சம் வா வா, ரூமுக்கு போகலாம். வா வா, கொஞ்ச நேரம் வாயேன், கொஞ்சம் ரூமுக்கு போகலாம். வாப்பா, சொல்றது ஒரே வாட்டி வாயேன். பார்த்து போகிறாங்க. ஏ தனோ, பாதியில விட்டு பாரியா தனோ? பாத்தியா, நாளைக்காவது என்னை தள்ளிட்டு போனோம் சார். தனோ சார். செல்மிசம்மா, I think Inspector Karthikeyan will come.
We are there. No problem. ரூமுக்கு தானே போகிறோம். எப்போவுமே நீ அடம் பிடிச்சி உன் காரியத்தை சாதிச்சுடுவ. கேட்டி, என் பேர் கார்த்திகேயன். அதுக்கு என்ன இப்போ? உன் பாதுகாப்புக்காக என்னை டியூட்டியில் போட்டிருக்காங்க. இருக்கட்டும். அப்படி போய் ஓரமானது. நீ பக்கத்தில் இருந்தா எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு எனக்கு யோசிக்க முடியாது. அப்படிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி யோசிக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு பிடிக்கல. என்ன தனியா விடுறியா? என் மூஞ்சி உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இங்கேருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி நான் தான். உனக்கு 20 வருஷம் தண்டனையாச்சே, உன்னை இந்த ரீஹேப்லேருந்து வெரி சூன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏய், 20 வருஷமா நான் உள்ள இருக்கதா? தட்ஸ் இம்பாசிபிள். உங்க டிபார்ட்மெண்ட் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் என்ன 20 வருஷம் உள்ள வைக்கிற கெப்பாசிட்டி உன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லை, உனக்கும் இல்லை. ஏய், அதை விடு, எனக்கு தலை வலிக்குது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஆனால் உன்னை இன்னிக்கே வெளியில் எடுக்கிற திறமை கண்டிப்பாக என்கிட்ட உண்டு. ஏய், என்னமன்னு சொல்ற? அனாவசியமா ஏதாவது பேசி just don't try to waste my time. அதுக்கு தான் சொன்னேன், டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்னிக்கே நீ தப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா? ஏய், என்ன போதையில் இருக்கியா? அலற? சுவிட்சர்லாண்ட்லேருந்து செபாஸ்டியன் வந்திருக்காரு. அவர் தான் என்னை அனுப்பிச்சாரு. அப்போ கிளம்பலாமா? எப்பவே வா. நாளைய செய்ய வேண்டியதை இன்றைய செய், இன்றைய செய்ய வேண்டியதை இப்போவே செய்யு. சரி, அதை விடு, எவனோ அதை சொல்லியிருக்கான். சரி, என்ன சொல்கிறேன், கிளம்பலாமா? ஓகே, இட்ஸ் டூ மச். இப்போ என்ன பண்ணோம்? எதையும் கண்டுக்காம என் பின்னாடி வா. Okay, go. சாந்தா எப்படி இருக்கா? என்னையா எப்போ பார்த்தாலும் சாந்தா பேச்சு தானே, கொஞ்சம் என் கண்ணிலையும் காட்டுங்களேன். சாந்தா விஷயம் இவருக்கும் தெரிஞ்சு போச்சு, சரியாக மாட்டினேன். யோ, என்னையா இது? சாந்தா இவர் எங்கேயா தள்ளுபடி போகிறாரு. சரி விடு, பிரச்சனை வந்தால் பார்த்துப்போம், வேற யாரும் செட்டப் பண்ணிக்கலாம். யோ சார், 2 பேரும் போயிட்டு டீ சாப்பிட்டு வாங்க. சரிங்க சார், போங்க. ஓகே சார். ஓ, இந்த இடத்துல இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அப்படியே பின் சீட்ல ஏறி மறைஞ்சு உட்காரு. உட்காரு.
கொண்டாட்டமா பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம் விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம் தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியாய் மாறி போகும் சூழும் பகையை வெல்வோம் எதிலும் முதன்மை கொள்வோம் வாழும் நாட்கள் வரலாறு பாட வாகை பூக்கள் நம் தோழியாட வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே தன் நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் துணிவோடு ஆட்டிடுவோம் ஒன்றாகி அணித்திரள்வோம் புது உலகை படைத்திடுவோம் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன் ஆக்ஷன் இன்றி இயக்கங்கள் இல்லை முடங்கி கிடந்தால் விடியாது சூரியன் போலி நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது நாட்டுக்கென்ன நாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே